ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு டயலாக் ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னா, அண்ணாந்தி பார்த்தா வானோ, குனிஞ்சி பார்த்தா பூமி, நாங்க நிக்கிறது கண்டி. ஓகே, நாங்க இப்ப கண்டியில நிக்கிறோம். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இப்ப ஏன் நாங்க கண்டிக்கு வந்த நாங்கள் சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வயிறு மோசமாக இருக்கு இப்படி எனக்கு காட்சியெல்லாம் பார்க்க. ஓகே ப்ரோ, நீங்க என்ன செய்றீங்க? ஐ ப்ரோ, என்ன ப்ரோ தேத்தனி வைக்க போறீங்களோ? ப்ரோ கடையில வாங்கி கொடுத்தா வேலை மிச்சம் இல்லை. வேலை முக்கியம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒரு வேறு லெவல் வியூவோட இந்த வீடியோவை தொடங்கி கொண்டு போகிறோம். உண்மையாகவே இப்போ என்னென்ன சொன்னால், இவங்க அடுப்பு மூட்ட போகிறாங்க கேஸை வச்சு. ஏன்னு சொன்னால், விரிய காத்தால கடையில் போய் தேத்தனி வாங்கி குடிப்போம்னு சொல்ல இவங்களுக்கு அது வேண்டாமா. ஏன்னு சொன்னால் அவையில வச்சு குடிக்க போயிடுமா. இந்த உச்சியில் நின்று அவையல் தாங்களாக செஞ்சு குடிக்க போயிடணுமா நிற்கணும். பார்ப்போம் யார் தேத்தனி போடுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தள்ளி போவோம். ஒரு மாதிரி மூட்டிட்டாங்க. இதுக்கு தள்ளியே நிப்ப. நீ கேஸ்க்கு மறக்குதுடா டே, கொஞ்சம் குறையறா. இங்க வரைக்கும் கேஸ் மறக்குது, கொஞ்சம் குறை. ஓகே ஓகே ஓகே. இப்ப மது பிளாக்கு நீல புகை வரும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு நிக்கிறேன் இந்த கேஸை வச்சு. ப்ரோ என்ன புகை வந்தா என்ன ப்ரோ கொளுத்துங்க ப்ரோ, கொதிச்சிட்டு இந்த புகை வருது வருங்க நீ லேண்டி இல்லையாக்கு கப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு கொதிக்கிறேன். அம்மா எனக்கு முதி பார்த்தா கடைசியில சோறா போத்துல பட்டி அதுக்கு பிளேண்டி ஒரு தண்ணிக்கிறோம். சும்மா சொல்லக்கூடாது, மது பிளாக் போட்டது அந்த பிளேண்டி அம்மான சுப்ரி பிளேண்டி மது பிளாக்க வேலைக்கு ஒரு பிளேண்டி கறிகன்னு எதிராக சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு பிளேண்டி. சும்மா இஞ்சியெல்லாம் போட்டு பிளாஸ்டி அடிச்சிருக்கிறான் போட்டி. என்ன சூப்பர், என்ன சூப்பர். இப்போ நான் சொன்ன விஷயம் என்னடா, டேய் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அவசரமா கண்டிக்கு போகணும். கண்டியில தான் அந்த வேலையை முடிக்கலாம். ஸோ வேலைக்கு வலிக்கிறேன்னு சொல்லி நேற்று 9 மணி சொன்னாங்க. போய் சொன்னாங்க கண்டி டவுனுக்கு விட்டுட்டு ஒரு ரூம் எடுத்து படுத்துட்டு ஃபன்னா சமைச்சு சாப்பிட்டு அந்த அலுவலை பார்ப்ப மாட்டாங்க. பேந்து பார்த்தா இங்க வரவே 5:30 ஆச்சு. பேந்து அதுல வச்சு தேத்தனியை ஆத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பழைய சோறா போத்திருக்க தேத்தனியை வட்டி விட்டு தந்துட்டு ஒரு 1:30 மத்தியாலம் ஒரு இடத்துக்கு போறோன்னு சொல்லிட்டு போனாங்க. போய் பார்க்க 1:30 மத்தியாலம் கழிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு எங்க விட்டமோ அங்கேயே நின்றுச்சு. இப்ப இல்ல அந்த சாமான் கம்பஹாவில தான் இருக்கு, கம்பஹாவில ஓனா தான் தரமான சாமான் கிடைக்கும் சொல்லிட்டு இப்ப நேரா கம்பகாவுக்கு விட்டுட்டாங்க. ஸோ என்ன பள்ளத்திட்டு முறையில மோங்கல் முறையில கொஞ்சம் பரிவான இருக்கிறேன்னா கொஞ்சம் கரத்தை போட்டேன், ஒன்றும் செய்யலாது. ஸோ இப்ப நேரா கம்பாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சாமானோ போய் பார்ப்போம். இதுக்குள்ள சிடிபி காரங்கள் இருக்காங்களேடா, அவங்களாண்டா பெரிய பிரச்சனைடா. இந்த குறுக்க வருவாங்கடா கொண்டு இந்த ஆட்டோக்காரங்க அவங்களும் காடு மோசம், அவங்களாச்சும் விட்டுடலாம். ஆனா இந்த சிடிபி காரங்கள் மச்சான் திடீரென்று கொண்டு கவிட்டுட்டு டம்பண்டு குத்தி பிரேக் அடிப்பாங்க. அப்படி எல்லாமே யோசிச்சுப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் எப்படி லைன் எவ்வளோ லைன் போகுது? இது மண் செறிஞ்சு இருக்கு. மண் கொண்டு ஒட்டிக்கலாம். இது ஏற்கனவே அந்த செறிஞ்சு அந்த மரமெல்லாம் அம்பளந்து இருக்குது. அதுல பின்னுக்கு நின்று உண்டு நெத்திரையில இறந்துட்டு அங்க திரும்ப இங்க திரும்ப வானம் அங்க எல்லாம் திரும்புது. அங்க எல்லாம் ஐயோ கத்துது. அதுவும் பயப்படுற இல்லாம எங்களையும் பயப்படுத்தி கொண்டு இதுக்கு மேல 20ல போய் ரவுண்ட் போட்ல ரவுண்ட் அடிக்குது. அதுக்கு
ஐயோ 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 விழுத்துறான். இதுக்கு மேலே சொன்னா அந்த கத்ராக்கள் 2 பேரையும் முறக்கி விட்டுட்டு தள்ளி கொண்டு வாங்க வந்துட்டு நாங்க ஸ்டேரிங் அப்படி சொல்லி நிக்கத்தான் சரி. அது நானும் தான் கத்து உங்கள் 2 பேரும் தான் சொல்றேன். அது என்ன அந்த மலையில போய்க்க வந்து நார்மலா சீட்ல இருந்து படுத்திருந்தாலே மச்சான் கொஞ்சம் அந்த திருப்பேக்க அப்படி நல்லா திரும்புற மாதிரி இருக்கிறாங்க, ஒரு பயமா இருக்கு. நீங்க சீட்டை வரிவா மெத்த காட்டில கிடக்குற மாதிரி வரிவா விரிச்சு விட்டுட்டு கிடந்துட்டு ஒவ்வொரு பெண்டுக்கும் பிரதண்ட் அடிச்சு கொண்டு தெரிஞ்சா வாகனத்துக்கு என்னத்தை செய்யறது. ஐயோ. அப்புறம் மது நீங்க கேட்ற சாமான் வந்து ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுப்பீங்களோ எனக்கு சொல்றீங்களே இல்ல சர்ப்ரைஸா வச்சிருக்கீங்க. பச்சை கலர்ல இருக்கு பார் கூட தாண்டா பச்சை கலர்ல இருக்குது போட்டு எல்லாம் கண்ணுக்கெல்லாம் தான் தெரியுது. ஒரு ஹிண்ட் கொடுங்க நீங்க வந்தால சொல்றீங்க இல்ல ஏன் ரோட்ல அதிகமா நாங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகமா 3 சில்லில ஓடும். ஆட்டோ வாரா ஆட்டோ எடுக்க போறோம். யாருக்கு? எங்களுக்கு தான் இல்ல பச்சை கலர்ல இருக்குமென்றே கொஞ்சம் டவுட் ஆகுறது. ரோட்ல அதிகமா இருக்கும் இந்த பச்சை கலர் பாரு. இது வந்து 3 சில்ல ஒரு மண்டே அம்மா இதை விட பெரிய அந்த கஷ்டமான குழு யாரும் கொடுக்க மாட்டேன். நல்ல வடிவான இடங்கள் இருக்குங்க. என்ன நல்ல டூரிஸ்ட் பிளேஸ், நல்ல பார், நல்ல கபானா. ஆமாட்ட சரிங்க நல்ல பெண்டுடாப்பா. கடவுளே இது ரொம்ப மோசம். இது காட்டு பாதை, இது வளைவு பாதை. இப்ப நாங்கள் பள்ளத்தாக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்க வந்து முக்கியமான பொருள் ஒன்று இருக்கிற முக்கியமான சாமான ஒன்றை பார்க்க போன மாட்டேன். நானும் மனசுல ஏதேதோ ஆசையெல்லாம் வளர்த்து வச்சு நின்றேன். அப்படி என்னத்தை கொண்டு வர போறாங்க, ஒருவேளை கல்யாணம் பொம்பளை மாதிரி சர்ப்ரைஸா கொண்டு வாரீங்களோ வாய்ப்பு இல்ல தம்பி, வாய்ப்பு இல்ல. அது நான் சீட்டுக்கு வரேன். ஆனா கடைசியா இப்படி சொல்லிட்டீங்களே. அப்ப இந்த கேஸ் குக்கர் எல்லாம் கொண்டு வந்தீங்களா நிக்கவே நேரம் எல்லாம் தெரியுறீங்களா? அப்பவும் சொன்னே புட்டு வாங்கி தாங்கறா. சமைக்கிறதா இன்றைக்கு சிக்கன் கறியும் வச்சு ரொட்டியும் சொல்றோம். இல்லையாண்டா சோறு 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 மாமா இப்ப பின்னுக்கு விழுந்துருக்கணும். கொஞ்சம் வெளில ஓடுப்போ. அது சரி. இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணிட்டு இருக்கோம். கையுல இதா இங்க கண்ணு அப்படி போனுக்கு தாங்க நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும். ஓகே. இந்த இடத்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். கண்டிலேயே வந்து 2-3 ஆட்டோ போய் பார்த்தோன்னே வந்து அந்த ஆட்டோ பிடிக்காம போட்டு இதுக்கு அங்கே வந்து ஹம்பகாவில் வந்து இந்த ஆட்டோ உண்டது. இது வந்து ஒரு 5வது 6வது ஆட்டோவை தான் வந்து பார்த்தவங்க. இதை தாண்டி வந்து இந்த ஆட்டோன்ற கண்டிஷனில் உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த ஆட்டோ வந்து 2016 வந்த முறையில் கொஞ்சம் வேலையில் வந்து செஞ்சு போலீஸ் எல்லாம் பண்ணி தான் வச்சுருந்தவங்க. அதை தாண்டி இந்த ஆட்டோ வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு அங்கே வந்து இங்கே நிற்கிற 4 பேரும் போய் ஆட்டோவில் மேலம் தட்டி பாட்டாங்க. ஏதோ ஆட்டோ டக்குன்னு தட்டினாங்க, ஏதோ சத்தம் கேட்குமாம ஏதோ வந்தாங்க. மேலம் தட்டி அந்த டெஸ்ட்லேயும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அங்கால இன்ஜின் என்ன மாதிரி இருக்குது, அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அத்தன் வந்து ஒவ்வொரு அலுவலாக பார்த்து ஓகே. அதுக்குள்ள வந்து மாமா பூந்து பார்த்துது. ஆனால் என்னத்தை பார்க்கன்னு தெரியல. சரி ஓகே, எல்லாரும் சுற்றி வரேன் சுழண்டு பார்த்துட்டு ஒரு முடிவெல்லாம் மறுத்தாங்க. என்ன முடிவுன்னு சொன்னால் ஆட்டோ பிடிச்சி போட்டு அவன் சொல்கிற விலையிலேருந்து கொஞ்சமாச்சும் குறைச்சி ஆச்சும் கேட்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக ஆட்டோவை சுற்றி சுழறாங்க. ஆனால் என்ன ஆட்டோக்காரன் அச்சக்கவே இல்லையே. அந்த வில்லையை தாண்டி ₹1 குறைக்க மாட்டேன்னுண்டா. இவையெல்லாம் சுற்றினான்னு சொல்ல அவன் சொன்னான் விலையெல்லாம் ₹1 குறைக்கலாது. இப்போ கூட என்னட்ட ஆள் இருக்கு, நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அடுத்த லைனில் நிற்கிது, இதை விட கூட விலைக்குது, கூட தந்து எடுக்கிறேன்னு சொல்லி இதை தாண்டி எங்கரை ஆக்களுக்கு இந்த ஆட்டோவை பார்த்த உடனே பிடிச்சி போட்டு இன்னும் இந்த ஒரு கண்டிஷனில் அதுவும் இந்த விலைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டோ இருக்கையில் அது சரி ஓகேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கதைச்சி பேசி நாங்கள் விட்டுவோமோ ஒட்டு மாதிரி எங்கிற விலைக்கு இழுத்து கையை பிடிச்சி அட்வான்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு அங்கேருந்து வலிக்கிட்ட நாளைக்கு வந்து ஆட்டோ இருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் தலையில் தொண்டு நிற்க எனக்கு ஏதோ முந்தி பள்ளிக்கூடத்துக்கு போயக்க சைட் வச்சு பிடிச்சி தலைமுறை இழுத்த மாதிரி கிடக்குது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஹம்ப ஹாலில் நிற்கிறோம். நாங்கள் பார்க்க வந்த ஆட்டோ வந்து அதெல்லாம் இருந்தது. அப்படியே ஹம்பாவில் ஆட்டோ பார்த்து எல்லாம் காய்ச்சி ஒரு சிறிய தொகை அட்வான்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ நீ இன்றைக்கு போய் மிச்ச ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதானே அதெல்லாம் முடிச்சுட்டு
போய் ஆட்டோ எடுக்கிறதான் வேலை. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஹம்பஹாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்க. இன்றைக்கு இங்கே இருந்து இப்போ வலிக்கிற போகிறோம். வாங்க அப்படி என்ன நடக்குன்னு சொல்லி பதிவு செய்வோம். வடிவான வடியன் தான்டாப்பா. ஆனால் இந்த தலைமுடி இழுப்புக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. கிட்டத்தட்ட 25 நிமிஷமா நான் வந்து இந்த ஒரு சீப்பை வச்சு தலைக்கு தண்ணி எல்லாம் வச்சு இந்த எண்ணெயில் தானே தண்ணி வச்சு சீப்பை வச்சு 25 நிமிஷமாக இழுக்கிறேன். அது ஒட்டு பக்கம் நிற்கிதுல, கடைசியாக சளிச்சு ஒரு பக்கம் இழுத்து விட்டு நிற்கிறேன். ஓகே, இந்த தலைமுடிகளுக்கு வர்றவாறு விரும்பாரு. ஓகே, இப்போ அந்த அண்ணன் விட்ட வந்தாச்சு. வந்தோடனே அழகாக உள்ளுக்க வாங்குவோன்னு கூப்பிட்டாங்க. குறிப்பாக ஒரு குறுகிய இடத்துல ஒரு அளவான ஒரு சின்ன வீடு. ஆனால் அதை எவ்வளவு நீட்டாக வடிவாக கட்டி வைக்கலுமோ அந்த அளவுக்கு கட்டியிருந்தாங்க. உண்மையாகவே அவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய இடத்துல ஒரு அழகான லக்ஸரி செட்டப்பில் ஒரு வீடு கட்டாமல் சொன்னால் அது இந்த சிங்கள இடங்கள்ல மல பிரதேசங்களில் இப்படியான இடங்களில் தானே அதை பார்த்தா ஒரு ஆசை ஒன்று இருக்குது. மெயினே தெரியாது. தாண்டி நாங்கள் ஒத்துமொத்த பேலன்ஸையும் கொடுத்து இன்றைக்கு செட்டில்மெண்ட் போய்க்கொண்டு நிற்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் நேற்று வந்த பாதை வந்து சரியான சிக்கலான பாதை. அதால் வாகனம் வேற அந்த உச்சிக்கு சறுக்கப்பட்டன்னு கீழே வந்துட்டே இருக்குது. ஸோ அது மழையெல்லாம் பெஞ்சு டேமேஜான வரைக்கும் இந்த முறை இருமுறை ஒரு தலை வாங்கும்னு சொல்லி வேற ஒரு தலை தான் அவன் வீட்டை போனாங்க. இதுக்கு அங்கால நல்ல டீ, இஞ்சி பிஸ்கெட், நல்ல சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் எல்லாம் தந்தாங்க. ஓகே, உண்மையாகவே அருமையாக கவனிச்சாங்க. இப்போ செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சு ஆட்டோ புத்தகம் எல்லாத்தையும் வந்து கையில் வாங்கியாச்சு. இனி நாங்கள் புறப்படுற மட்டும்தான் பேல எங்களை நாங்கள் வலிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த எங்களை கைதாண்டிய உண்மையாக நல்ல ஒரு மனுஷன். இவர் வந்து 2012ஆம் ஆண்டு கால பகுதியில் ஜாழ்ப்பாணத்தில் வந்து STFல இருந்த ஒரு நபரா ஒரு மாதிரி சுற்றி அடித்து நல்ல விதமாக ஹம்பஹாவில் தான் வாகனம் எடுத்திருக்கிறேன். கண்டியில் வலிக்கிட்டு ஒவ்வொரு இடமா திரிஞ்சு கடைசியாக கம்பஹாவில் எங்களுக்கு இந்த வாகனம் கிடைச்சிருக்குது. ஓகே, இனி வாகனம் கொண்டு வர்றது அத்தான் அந்த வெஹிக்கிளில் வருவார். நானும் மதுவீலோக்கும் வாகனத்தில் வலிக்கிற போகிறோம். මේක කොහොම අරන් යන්නේ මෙලි සතරන් ඇති මේක තියෙනවා මොනවා දාගන්න දාපුවම හිටා නොවුනොත් මේ දන්නවනේ ටීවී වල හිටින් පෙට්‍රල් බටේ පොඩක් ගලවන්න ඕනේ. ගල පෙට්‍රල් පොඩ එන්න හැරලා තමයි ගහන්න ඕනේ. තේරුණාද? අර ටීවී එකේ එහෙමයි. මම බජාජ් තමයි. නැත් ஓகே, நாங்கள் வாகனத்தில் ஏறிட்டோம். அவங்க முன்னுக்கு நிற்கிறாங்க. இனி இந்த சம்பவத்தை இவ்வளோ நீட்டாக அற்புதமாக நடத்தி தந்த ஆண்டவனுக்கு நன்றி. இனி நாங்கள் வலிக்கிற போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் ஆட்டோவில் அமர்த்துட்டு ஜாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். குருநாகல் பாதையால் பவுனியாக்கு போய் அங்கேருந்து ஜாழ்ப்பாணம் போகிறது தான் ஐடியா. ஓகே, இதுக்காங்கால ஒரு நிப்பாட்டி சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு போவோம்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே மழை வந்துட்டு. ஓகே, இதுக்காங்கால அடுத்த விஷயங்களப்பா அப்போ நீ சாப்பாடு சமைச்சு போகிற அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த மழைக்காங்கால சமைக்கணும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.